உங்களோட டிஎன்பிசி ஜேர்னில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதானா சிலபஸ் பத்தியோ, புக்ஸ பத்தியோ, இல்ல மெட்டீரியல்ஸ் பத்தியோ எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இத யாருமே உங்ககிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன். எல்லாருக்குமே பொதுவா டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்க? கன்சிஸ்டன்டா படிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. டெய்லி படிங்க. இதையே தான் சொல்லுவாங்க. பட் ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க படிக்கிறப்ப ப்ரிப்பரேஷன் என்ன நடக்கும்? அத பத்திலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? இது தெரியாம தான் பாதி பேர் உங்களோட ப்ரிப்பரேஷனை கட் பண்ணிட்டு வேற ஜேர்னிக்கே போறது காரணமே இதுதான் முக்கியமான காரணம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, நீங்க கண்டிப்பா இதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டிஎன்பிசி ஜேர்னில அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். யூடியூப்ல ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே பார்த்திருப்போம். டாப்பர்ஸ் எப்படிலாம் படிச்சிருக்காங்கன்றத பார்த்திருப்போம். அப்ப நமக்கு ஒரு ஃபீல் வரும். நம்மளாலே கண்டிப்பா முடியும். நம்மளும் ஒரு நாள் போஸ்ட் அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஃபீல் வரும். மோட்டிவேஷன் அதிகமாக புக்ஸா கலெக்ட் பண்ணியிருப்போம். டைம் டேபிள் போட்டிருப்போம். எல்லாமே கிளீனா படிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்போம். டெய்லி அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். நல்லா போய்கிட்டு இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உண்மையான ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா மோட்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையாகும். நம்மளால முடியுமா, இன்னும் இவ்வளவு இருக்கே, நம்மளால படிக்க முடியுமா சொல்லி உங்களை நீங்களே டவுட் பட ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறதுக்கான கான்சென்ட்ரேஷன் குறையும். புக்ஸை பார்த்தாலே கடுப்பாகும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளால படிக்கவே முடியல, இன்னைக்கான டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம், உங்களை நீங்களே கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம், யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே இருப்போம். டைமும் போய்கிட்டே இருக்கும். நம்ம கில்ட்டாக நம்ம ஒழுங்கா படிக்காமட்டோன்ற ஃபீல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது. நம்ம டிஎன்பிசி ஜேர்னியும் ரொம்ப சைலண்ட் ஜேர்னி தான். எல்லாருக்குமே தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவுட்டிங் போவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. நம்ம ஆனா போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஃபங்க்ஷன் பார்ட்டி அட்டன் பண்ண முடியாது. பர்த்டே பார்ட்டிக்கு கூட போக முடியாது. ஒரு நல்ல படம் பார்க்க முடியாது. ஆனா படத்துக்கு போயிட்டு வந்தா கூட கில்ட்டா இருக்கும். சரி நம்ம 3 மணி நேரத்தை மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்ற மாதிரி படத்துக்கு போயிட்டு வந்த பிறகு யோசிப்போம். ஆனா எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இந்த பீரியட் மட்டும் நீங்க கிராஸ் பண்ணி வந்துட்டீங்களேயும் வேற யாருக்குமே ஏன் இவன் வரமாட்டேன்னு சொல்லி பேசாம கூட சில பேர் இருப்பாங்க. இவன் முன்னாடி மாணிக்கு இல்ல மாறிட்டே அப்படின்னு. எல்லாமே கொஞ்சம் நாள்ல அந்த ரிசல்ட்டை கொஞ்சம் நீங்க நெருங்கவும் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே மாறிடும். இது வந்து எல்லாரோட ஆஸ்பரண்ட் லைஃப்லயும் நடக்கிறதா. அதெல்லாம் தாண்டி வந்துதான் இப்ப எல்லாருமே இருக்காங்க. இது மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்ற எண்ணத்துக்கு மட்டும் வராதீங்க. இதெல்லாம் தாண்டி வந்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்லயும் பிக்கஸ்ட் எனிமி எது தெரியுமா? சிலபஸ் எல்லாம் கிடையாது. நம்ம நம்பாம இருக்கதான். அந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு வரும். உன்னால முடியுமா, பாஸ் ஆயிரலாமா, இந்த மாதிரி எண்ணம்லாம் வரதான் செய்யும். எல்லாருக்குமே வரதாங்க செய்யும். ஆனா ஒரே ஒரு ரிசல்ட் உங்களோட ஃபுல் ஜேர்னியை டோட்டலா மாறிடும். பட் ஆனா இன்னொன்னு, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த சேஞ்ச் வந்து 1 மாசத்துல வராது, ஒரு 2 மாசத்துல வராது, 3 மாசத்துல வராது. ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம். நீங்க படிச்சதோட ரிசல்ட் அந்த 8 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க அந்த 8 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த நீங்க படிச்சதுக்கு நீங்க போட்ட விதைக்கான பலனை நீங்க அதுக்கப்புறம் தான் அனுபவிக்க முடியும். அதனால இப்ப உடனே படிச்சிருக்கேன், இப்ப எனக்கு உடனே வேணும், எனக்கு எந்த ரிசல்ட் வர மாட்டேங்குது, மார்க் உடனே கூட மாட்டேங்குது, அப்பெல்லாம் எந்த இடத்துக்கு வராது. உங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் தெரியும். வெளியே யாருக்கும் தெரியாது. பட் ஆனா வெளியே தெரியுற அன்னைக்கு கதையே டோட்டலா வேறங்க. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா மாறிடும். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த ஒருவேளை இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? 1 இயர் வேஸ்ட் ஆயிருமே. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? ஒருவேளை இந்த எக்ஸாம் நமக்கு நல்லா வரலாட்டா என்ன பண்றது? இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த பயமும் வந்து மாறும். ஆனா இந்த பயம் இருக்கதான் நல்லது. நாளைக்கு நம்மளோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இந்த ஒரு எக்ஸாம் தான் நம்மளோட ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு படிங்க. அடுத்து இன்னொரு அட்டெம்ப்ட்லாம் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் அட்டெம்ப்ட் தான். இந்த ஒரு அட்டெம்ப்ட்ல எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்ற எண்ணத்தோட படிங்க. அப்பதான் அந்த பயம் இருக்கதான் நமக்கு நல்லது. இன்னைக்கு 1 ஹவர் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே நம்ம வேஸ்ட் ஆயிட்டோம்னா அதுக்கு நீங்க கில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க படுற கில்ட் கண்டிப்பா உங்களை பாஸ் பண்ற கூட்டி போயிடும். என்னைக்கு நீங்க பண்ற டைம் வேஸ்ட் பண்றதையும் 1 ஹவர் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லி உங்களை நீங்களே டவுட் பட்டு நாளைக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு கவலைப்பட ஆரம்பிச்சீங்களா அந்த 1 மணி நேரத்துக்காக கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் உறுதியை அடிச்சு சொல்றேன். எல்லாருக்குமே நம்ம சொல்ற யாருமே கேட்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில கஷ்டங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வர மாணிக்கவே இருக்கும். நானுமே குரூப் 4 எழுதி முடிச்சுட்டு குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா வந்து எங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா எக்ஸாம் வந்து ரிசல்ட்டும் வரல, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. நாங்க ஆனா விடாம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு 8 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்க வீட்லயே சொன்னாங்க, இது அப்போ வந்து குரூப் 4 ரிசல்ட்டும் வரல, எக்ஸாம் எழுதி வச்சதும் அப்படியே இருக்கு. அப்ப வீட்டுல சொன்னாங்க, 8 மாசம் ஆயிருச்சு, நீ ஏன் வேலைக்கு போயிட்டே கூட படிக்கலாம்ல, வீட்டுல நிலைமை அப்படி இருக்கு, கொஞ்சம் வேலைக்கு போயிட்டே படிச்சோன்னா எங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்ப தெரியும் குரூப் 2 மெயின்ஸ் வந்து நான் அப்பதான் முத ட்ரை பண்றேன். எனக்கு மெயின்ஸ் தான் என்னன்னே தெரியாது. ஆனாலும் நான் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி இந்த ஒரே ஒரு அட்டெம்ப்ட் எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, 3 மாசம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த 3 மாசத்தையும் நான் வாங்கினேன். அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டேஸ் கூப்பிட்டாலும் கஷ்டம் இருக்கும். நீங்க எப்படியாச்சும் அந்த டேஸ் மட்டும் தாண்டி வந்துட்டீங்கன்னா
உங்களோட நேம் லிஸ்ட் இந்த பேர்ல வரப்ப டோட்டலா எல்லாமே மாறிடும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ டயம் இருக்குல்ல, பாத்துக்குவோம் நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எக்ஸாம் கிட்ட வர வர ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கடைசியில எக்ஸாம் காலில் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம இந்த ஒரு 6 மாசம் வேஸ்ட் பண்ணோம், இன்னும் ஒரு மாசம் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இன்னும் ஒரு 10 நாள் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். அந்த ரிவிஷன் டேத்துல எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 1 ஹவர் படிச்சுக்கிட்டு இருப்போம். பட் ஆனா இப்ப இருக்க எல்லா டயத்திலும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி சிரமம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருமே அதை தாண்டி தாண்டி தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்களோட சிரமத்தை பாக்குறீங்க, ஆனா அந்த சிரமத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு படிக்கிறக்காச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த படிக்க கூட வாய்ப்பு இல்ல. நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணப்ப நான் முன்னாடி பாத்துக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு தான் வந்து படிக்க வந்தேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் சொல்லுவாங்க, நான் என்னால அந்த ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அந்த வேலையை விட்டா கூட எங்க வீட்டுல சமாளிக்கிற ஒரு சின்ன ஹோப்பாச்சு இருந்துச்சு. பட் ஆனா என் கூட வந்து நிறைய பேத்துக்கு அந்த 1 வருஷம் என் வேலையை விட்டுட்டா, அதனால அவங்க வீட்டுல சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சு, அவனுக்கான அந்த படிக்க வாய்ப்பு கூட கிடைக்கல. அதே மாதிரிதான் உங்களுக்கும். நீங்க 1 வருஷம் இதுக்கான படிச்சாலோ, 6 மாசம் படிச்சாலோ உங்க வீட்டுல சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களை மாதிரி படிக்க வாய்ப்பு கிடைக்காத இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நிமிஷம் நினைச்சு பாருங்க. இன்னொன்னு, இந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் நடக்குது, மத்த எல்லாருக்குமே நல்லாதான் இருக்கு, இவங்க எல்லாம் ஈஸியா வந்துட்டாங்க, இவங்க எல்லாம் ஈஸியா படிச்சு கிளியர் பண்ணிப்பாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ரிசல்ட்ல ஒரு ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஒரு வழி இருக்கும், ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா கட்டுறாங்க. எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. உங்களை நீங்களே காரணம் சொல்லி ஏமாத்திக்க மட்டும் செய்யறாதீங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப நல்லா இருக்கும். பட் ஆனா 1 மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. செல்ஃப் டவுட் படுங்க, அதான் நல்லது. நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஆனா முடியாதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. முடியும், முடிப்போம் அப்படின்ற பயம் இருக்கதான் நல்லது. அதனால கான்பிடண்டா படிங்க. கண்டிப்பா ஜெயிப்போம் எல்லாரும். தேங்க்யூ.